உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். மறைவில் நல்ல காட்டிலே நடந்தாலும் நான் பயப்படேன். மரண இருளில் நல்ல காட்டிலே நடந்தாலும் நான் பயப்படேன். தேவனோடு கூட இருக்கிறேன். உமது கோலுமே என்னை தேற்றுமே. அப்படியாய் மனித கொள்ளும்படியாய் அப்படி வீட்டு வந்திருக்கிற நமக்கான உதவி செய்வாராக. நம்ம எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. பாடியே பார்த்திவனை Thank you.
சமூகத்திலே ஆண்டவரே சூழ்நிலைகள் நடுவிலே எந்த சூழ்நிலைகள் நடுவிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானவராகவே இருக்கிறது. எல்லா நேரத்திலும் ஆண்டவரே 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் பேசலாம். பதினைந்தாம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தங்கள் சகோதரரை கூடி வர செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த ராஜாவுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். 16ஆம் வசனம். ஆசாரியர் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்பட கர்த்தருடைய ஆலயத்தை கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே நாட்கள் கொண்டு வந்தார்கள். ஜபசிந்தையோடு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போமாக. நாட்களிலே கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகள் இருக்கிறார்கள். நம்முடைய சபையிலே இருக்கிற சிலர் கொரோனாவிலே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அநேக ஊழியர்கள் கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டவர்களாகவும் சிலர் கர்த்தருக்குள் நித்திரடைந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பாதிக்கப்பட்ட இவர்களுக்கு ஆண்டவர் பூரண சுகத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்க உங்களுடைய தனி ஜபத்திலும் குடும்ப ஜபத்திலும் ஜபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். 2வது, இந்த ஆஸ்பத்திரியில இந்த கொரோனா வார்டிலே வேலை செய்கிற கிறிஸ்தவ டாக்டர்கள், கிறிஸ்தவ நர்ஸுகள் ஜபத்தோடு அந்த பணியை செய்ய வேண்டும். கிறிஸ்தவ டாக்டர்கள், கிறிஸ்தவ நர்ஸுகள் பேஷண்ட்டுடைய அருகிலே போகும்போது அவருடைய அந்த கடமையை பணியாற்றுகிற நேரத்தில் அவர்கள் ஜெபித்து அந்த கடமையை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அப்படி அவர்கள் செய்வார்களானால் கர்த்தர் பெரிய காரியத்தை அங்கே கிரியை செய்கிறதை புறஜாதிகள் அறியும்படி தேவன் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆகவே இந்த பணியாளர் கிறிஸ்தவ டாக்டர், கிறிஸ்தவ நர்ஸுகள் ஜப சிந்தையோடு கூட ஜபத்தோடு கூட அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும். ஆகவே நீங்கள் அதிகாலை ஜபத்திலே வருகிற எல்லாரோடும் பல விஷயங்களை நான் அதிகாலை ஜபத்தில் அவர்களோடு கூட பேசியிருக்கிறேன். அதை தான் உங்களிடத்தில் சுருக்கமாக இதை சொல்லியிருக்கிறேன். வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த வியாதி உள்ளவர்களுக்காக பணியாற்றுகிற கிறிஸ்தவ டாக்டர்கள், கிறிஸ்தவ நர்ஸுகள் அவர்கள் தன்னுடைய பணியை ஜபத்தோடு கூட செய்யும்படியாக அவர்கள் செய்வதற்கு நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்கள் அதைத்தான் செய்ய வேண்டும். கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அநேக பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் எல்லாரும் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள். கர்த்தர் எல்லாரையும் ஆண்டவர் சுகமாக்குவார். இதை பயன்படுத்தி கொண்டு சிலர் சபைகளுக்கு விரோதமாக இந்த சூழ்நிலையில், இந்த கொரோனாவுடைய காலத்திலும் ஜனங்கள் ஒரு பக்கம் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலையும் சில மனுஷ மிருகங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பல ஆட்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், ரொம்ப வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்களை ஆண்டவர் தொடும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசித்ததான வேத வசனத்தினுடைய அடிப்படையிலே இந்த காணொலியுடைய செய்தி என்னவென்றால், சுத்திகரிக்கப்பட வேண்டும். நாம் நம்மை சுத்திகரிக்காமல் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. நம்மை சுத்திகரிக்காமல் நம்முடைய ஜெபம், நம்முடைய உபவாசம் நமக்கு ஒரு பதிலை கர்த்தர் நமக்கு தர வேண்டுமானால் நாம நம்மை சுத்திகரிப்பது என்பது மிக மிக அவசியமானது.
நம்முடைய சரீரத்தை சுத்தப்படுத்துவது எவ்வளவு அவசியம் என்று நாம் உணர்கிறோமோ அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மை சுத்திகரிப்பது என்பது மிக மிக முக்கியமானது. எசேக்கியா ராஜா அந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது எசேக்கியா ராஜாவாக ஏற்படுத்தின பின்பு அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் உடனடியாக 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தான். கர்த்தருடைய ஆலயத்தை திறந்து முதலாம் வருஷம் முதலாம் மாதத்திலே ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவை எல்லாவற்றையும் அவன் பழுது பார்த்து, அதுக்கு பிறகு அங்கே சில காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பல காரியங்கள், கர்த்தருடைய ஆலயத்தினுடைய அநேக காரியங்கள் நிறுத்தப்பட்டிருந்தது, செயல்படாமல் இருந்தது. இவைகள் எல்லாவற்றையும் மேய்ந்தால் அங்கே நம்ம வாசிக்கும் போது 7ஆம் வசனத்திலே அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகனபலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை எல்லாம் அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளை என்ன செய்தார்கள்? பூட்டி போட்டார்கள். 8ஆம் வசனம், ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் மேலும், பாருங்க, ஆகையால் கர்த்தருடைய கோபம். நம்ம இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லா ஊழியர்களும் ஒவ்வொன்றை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதனாலதான் அதனாலதான் எப்படிதான் அப்படிதான் இப்படிதான். வாட்ஸ்அப்ல நிறைய இந்த கொரோனாவை மையமாக வைத்து ஒவ்வொருவரும் தாங்கள் அறிந்தவைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், எதை நம்ம பேசினாலும் வேத வசனத்தினுடைய அந்த வெளிச்சத்திற்குள் நாம் வருவோமாக. இந்த 8ஆம் வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்தது. கடும் கோபம் ஆண்டவருக்கு வந்ததா? எதனால ஆண்டவருக்கு கடும் கோபம் வந்தது? ஆலயத்தை பூட்டிட்டாங்க. ஆலயத்தை பூட்டினது மட்டும் இல்லை, ஆலயத்தை பற்றி யாருமே கவனிக்கவே இல்லை. அங்கே ஆலயத்தை பார்த்தா 5ஆம் வசனத்துல அதை நேரம் இல்லை, நான் மற்ற காரியெல்லாம் உங்களுக்கு சொல்லணும். 12:15 நான் முடிப்பேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 5ஆம் வசனத்துல கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி, ஆலயத்துக்குள்ள என்ன இருக்கிறதா? அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன செய்யுங்க. அப்ப ஆலயத்துக்குள்ளே அசுத்தம் இருக்கு. ஆலயம் ஆலயமா இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? கர்த்தருடைய ஆவி உங்களிலே வாசமா இருக்கிறார் என்று தெரியுமா? அறிவீர்களா என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? சில ஆலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா தியேட்டர் மாதிரி இருக்கு. சில பெண்டிகாஸ்டல் சர்ச்சு தான் நம்ம சபையை போல நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஏகப்பட்ட வசனங்கள்லாம் இருக்கு. அந்த காலத்துலாம் பெந்தேகோஸ்து சபைன்னு அப்படிதாங்க இருந்தது. இப்ப எல்லாமே கலர் லைட்ல இறங்கிட்டாங்க. எல்லாம் இந்த டான்ஸ் ஆடுறதுக்காக தான். கேட்டா யூத்துல அப்பதான் நம்ம கவர் பண்ண முடியுமா? அவன் உள்ள வந்து வேற மாதிரி கவர் பண்ணிட்டு கிடக்கிறான். பாஸ்டர் இவங்களை கவர் பண்ணணும்னு லைட்டை போட்டா இவங்க எல்லாம் உள்ள வந்து என்ன செய்யறாங்க? வேற மாதிரி கவர் ஆகிட்டு இருக்குது. ஒழுங்கா எடுமா, என்ன இது நாளைக்கு போக வேண்டிய செய்தி. நாளைக்கு எல்லாம் கேமரா ஒழுங்கா செட் பண்ணி கொண்டு வந்துடணும். அடுத்த வாரம்லாம் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் வேலைலாம் இருக்கு. பெண்டிகாஸ்டல் சர்ச்செல்லாம் அன்னைக்கு அந்த இன்னைக்கு பாஸ்டர் சுந்தரா சபையிலேருந்து பிரதர் ராபர்ட்லாம் நீங்கள் அங்கே போயிருக்கீங்களே பிரதர்,
பார்த்தீங்கன்னா பெரிய சபைகள் அங்கே பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் வசனமாக இருக்கும். இந்த மாதிரி வசனம்லாம் இருக்காது. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், இப்படிலாம் இருக்காது. அங்கெல்லாம் உள்ளே போனாலே பிரசங்கமே தேவையில்லை, அதை வாசித்தவொடனே ஒப்பு கொடுத்துருவான். இன்னைக்கு இருக்குதுங்க. ஆலயத்துக்குள்ளே போனீங்கன்னா சில சிபிஎம் சர்ச்சு இதுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா சும்மா அந்த தடவி கொடுக்குற வசனம்லாம் இருக்காது. மேல் பூச்சான கர்த்தர் உன்னை இன்று முதல் ஆசீர்வதிப்பார், அதெல்லாம் இல்லை. ஒருவரை ஒருவர் பட்சித்து கடித்தீர்களானால் தேவன் பட்சிக்க அக்னியா இருக்கிறாரே. உள்ள அந்த ஆலயத்துக்குள்ள போகும்போது உள்ள இருக்கிற அந்த வசனத்தை அவன் வாசிக்கும் போது உணர்த்தப்படுவார். அதான் ஆலயம். ஆலயத்துக்குள்ள பார்த்த உடனே இன்னைக்கு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய பெண்டிகாச சர்ச்சில் தான் எங்க திரும்பினாலும் சரி, கதவுலையும் சரி, செவர்களையும் சரி, உள்ளே வருகிற பாவிகளை உணர்த்தக்கூடிய வசனங்களை அவர் வைத்திருப்பார்கள். நான் பாஸ்டர் சுந்தரம் காலத்திலும் சரி, பாஸ்டர் சாம் சுந்தரம் காலத்திலும் சரி, இப்போ பாஸ்டர் காலை வந்தவர்கள் நான் போகவே இல்லை. அவங்க இருந்த காலத்துலலாம் அந்த திருச்சபைக்குள்ள போகும்போது அந்த கார்டன்ல ஓலையில மேல ஷெட்டு போட்டிருக்கும் போது போயிருக்கேன் பாஸ்டர் சுந்தரம் ஐயாவை பார்க்கணும். அப்பவும் சரி, உள்ள இந்த ஆறுதல் படுத்துற வசனம்லாம் அங்க இருக்காது, எச்சரிக்கிற வசனங்கள் தான் இருக்கும். அவர்கள் உள்ளே வந்த உடனே அதை அவர்கள் பார்க்கிறார்கள். அதுபோல ஆலயத்தினுடைய விளக்குகள் இதெல்லாம் நான் டெக்கரேஷனுக்காக போடல. இது போட்டதுனால உள்ள லாபம் என்னன்னா எலக்ட்ரிக் பில் குறைஞ்சது, கரண்ட் பில்லு, இபி பில்லு குறைஞ்சது. பார்க்க தான் ஏதோ என்ன சொல்றது, ஃபேஷன் லைட் மாதிரி தெரியும். உண்மையிலே இந்த லைட்டுடைய இது உண்மை என்னன்னா எலக்ட்ரிக் பில்லு குறைஞ்சது, அந்த யூனிட்டியுடைய கணக்கு குறைஞ்சது. முன்ன போட்டதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் அவ்வளவுதான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைகள்லாம் பார்த்தால் பணம் அதிகமாய் வர வர உள்ள டெக்கரேஷன் தான் அதிகமா இருக்கிறத தவிர உள்ள இருக்கிற ஆட்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப், அந்த சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுடைய லைஃப் எப்படி இருக்கு தெரியுமா? அசுத்தமாகவே இருக்கு. ஆலயத்தை பார்த்தா டெக்கரேஷன்ல ஒன்னும் குறைச்சல் கிடையாது. எசேக்கியா அவன் ராஜாவான உடனே ஆலயத்தை பார்க்கிறார். இந்த ஆலயம் பூட்டப்பட்டிருக்கிறது, இந்த ஆலயத்தை திறப்போம். பார்த்தா அந்த ஆலயம் பழுது பார்க்க வேண்டியதாக இருந்தது. நான் ஏற்கனவே ஒரு முறை பேசும்போது சொல்லியிருக்கிறேன். கடந்த வருடம் மார்ச் மாதத்திலிருந்து செப்டம்பர் வரைக்கும் நம்முடைய ஆராதிக்கும் ஸ்தலம் எல்லா சபைகளும் பூட்டப்பட்டு இருந்தது. உள்ள திறந்தா படிக்கட்டுலாம் அவ்வளவு தூசி. படிக்கட்டில் காலை வச்சாலே என்னது, எத்தனை மாசம், சில மாதங்களிலே படிக்கட்டுலாம் தூசி, உள்ள வந்தா தூசி, தரையெல்லாம் தூசி, பயங்கரமா இருந்தது, கஷ்டமாக இருந்தது. சில மாதங்களிலே பல வருடங்களாய் ஆலயம் பூட்டப்பட்டிருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. எசேக்கியா உள்ளே வந்த உடனே அதை சரிப்படுத்தி 5ஆம் வசனத்தில் வாசித்தது போல ஆலயத்துக்குள்ளே அசுத்தமானதை என்ன செய்யுங்கள், வெளியே அதை என்ன செய்யுங்கள், கொண்டு போங்கள். அது மாத்திரமல்ல, 6ஆம் வசனத்தில் தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசலத்தை விட்டு திருப்பி ஆலயத்துக்கு என்ன செய்தார்கள், முதுகை காட்டினார்கள். ஆலயத்திலே ஆண்டவர் என்னெல்லாம் செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாரோ அதை ஒன்றுமே அவங்க செய்யலை. ஆகவேதான் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் கர்த்தருடைய கடுங்கோபம் இந்த யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்திற்கும் திகைப்புக்கும் ஒப்பு கொடுத்துட்டார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்பொழுதும் நல்லவர், அதே சமயத்தில் கர்த்தர் எப்பொழுதும் நீதி உள்ளவர். கர்த்தர் அன்புள்ளவர், அதே சமயத்தில் அவர் தம்முடைய வசனத்தின்படியே தான் நமக்கு தீர்ப்பையும் கொடுக்கிறவர். நம்ம ஒரு கோணத்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அன்புள்ளவர், நான் எப்படி நடந்தாலும் அவர் அன்புள்ளவர், நான் எப்படி பேசினாலும் அன்புள்ளவர்,
நான் என்ன பண்ணாலும் அன்பு உள்ளவர். இன்னைக்கு சில ஊழியர்கள் அப்படிதான் சொல்றாங்க, ஆண்டவர் உன்னை மன்னிச்சிட்டார், ஒரு முறையை மன்னிச்சிட்டார், நீ அடிக்கடி போய் மன்னிப்பு கேட்க வேண்டாம். நூதனமான கருத்துக்கள் எல்லாம், புதுசா கருத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு வெளிப்படுகிறது. ஆண்டவர் உனக்கு எல்லா பாவத்தையும் கல்வாரி சிலுவையிலேயே சுமந்துட்டார். ஆகவே இனி என்ன பாவம் செய்தாலும் அதை பற்றியெல்லாம் நீ வருத்தப்படாத, உன்னை ஆண்டவர் சேர்த்துக் கொள்வார். தவறான விளக்கங்களை கொடுத்து ஜனங்களை அவங்க பாவம் செய்யறதுக்கு என்கரேஜ் பண்ணி விடுறாங்க. அவங்க தவறு செய்யறதுக்கு அவங்களை உற்சாகப்படுத்துறாங்க. நீ தவறு செய்தாலும் நீ பாவி கிடையாது அப்படி ஒருத்தர் சொன்னா என்ன ஆகும்? அவங்க இன்னும் பாவம் தான் செய்வான். அவன் எப்ப பாவத்தை விடுவான்? ஆண்டவரே கண்டுக்கலன்னு சொல்லும் போது அவர் ஒரு நாள் விட மாட்டாங்க. எசேக்கியா அந்த வாசித்த அந்த 15ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த. எதற்கு ஒத்த? கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்தபடி அல்லது கர்த்தருடைய வசனத்துக்கு ஏற்றபடி என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? ராஜாவுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செய்ய வந்தார்கள். இந்த நாட்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம ஆசீர்வாதமான செய்தியை கொஞ்சம் பிந்தி கேட்போம். இந்த நாள் அதனால இன்றைக்கு ஒரு சுத்திகரிக்கும்படியான ஒரு செய்தியை தான் உங்களுக்கு முன்னால வைக்க விரும்புகிறேன். பேசுகிற என்னையும் கர்த்தர் சுத்திகரிக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுத்திகரிக்க வேண்டும். நமக்குள்ளே நான் ஒரு பரிசுத்தமானவனா இருக்க வேண்டுமே, நான் ஒரு பரிசுத்தமாட்டியா இருக்க வேண்டுமே, நான் பரிசுத்த ஆலயம் என்றல்லவா நம்மை குறித்து நம்மை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்களே பரிசுத்த ஆலயம் என்று நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறாரே. ஆனா உண்மையிலே நாம பரிசுத்த ஆலயமா இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சரீரம் தேவனுடைய ஆலயத்தை போல இருக்கிறதா? உள்ளே எப்படி இருக்கிறது? இந்த ஆலயத்துக்குள்ளே பரிசுத்தம் இருக்கிறதா? இந்த ஆலயத்துக்குள்ளே அசுத்தம் இருக்கிறதா? ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இந்த கட்டடத்திலே ஒற்றனைகள் இருக்கலாம், ஆங்காங்கே சிலந்திகள் வலைகளை கட்டியிருக்கலாம். ஃபேனை பார்த்தீங்கன்னா ஃபேன்ல எல்லாம் பாருங்க அழுக்கு இருக்கிறது. இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் கோபப்படுவார் நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் பார்த்து ஆண்டவர் கோபப்பட மாட்டார். என்னப்பா எல்லாம் ஒட்டனையா, அதனால ஒட்டனையா விட்டு நான் சொல்றேன், நீங்க அப்படி தப்பா எடுத்துடக்கூடாது. எப்பவுமே ஆலயம் சுத்தமா இருக்கும். என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது, நீங்களே சுத்தப்படுத்திட்டு போயிடணும். அதான் நீங்க செய்ய வேண்டியது. பாஸ்டர் ஒட்டனை இருக்கு, அப்ப நானா ஒட்டனை குடிச்சு தரிசிட்டு இருப்பேன். அதை நீங்களா செய்ய வேண்டியது. ஒட்டனை பார்த்தா நீங்களா செய்யணும். ரைசலாம் தலையிலையா, அதுதான் உங்களுடைய நல்ல இருதயம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபேனில் ஒட்டனை இருக்குது, அங்கே ஒட்டனை இருக்குது, இங்கே ஒட்டனை இருக்குது. இதெல்லாம் பார்த்து கடும் கோபம் கொள்ள மாட்டா, இதை சுத்தம் செய்யணும். ஆனால் ஆண்டுடைய கடும் கோபம் இந்த சுவர்ல என்ன இருக்கு என்பதல்ல.